ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோஸாக நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வந்து புத்தகம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தப்போ வந்து தொடக்கத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து படிச்சிருக்கேன். இதை பற்றி நான் நிறையா வந்து வீடியோஸுமே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் சும்மா நான் பாட்டு பேசிப்படுவேன். அதுவே வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போதைக்கு தான் தெரிஞ்சு இந்த புத்தகம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க நான் ஒரு 2 வாட்டி கிட்ட படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நம்மளை சுற்றி வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படியே அந்த கேள்விகள் அப்படியே வந்து நம்ம மனசுல இருந்து அப்படியே எழுதுற மாதிரியே வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. நான் இந்த புத்தகத்தில் வந்து நான் அவங்கள்ட்ட வந்து சைனே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களை போய் பார்த்து அவர் வந்து அன்புமிக்க பஷீர், மிக்க அன்புடன் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த ஒரு சைனுமே வந்து எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் முத வந்து வீடியோ பண்ணும்போது என்னடா அது நம்ம மனசுக்குள்ள நம்மளை சுற்றி வந்து இவ்வளோ கேள்வி நம்ம தினையுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வி அப்படியே இதில் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றியே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆனந்த விகடனில் வந்து அதாவது வெளிவந்த சின்ன சின்ன கட்டுரையாக வெளிவந்ததை வந்து ஒரு முக்கியமாக ஒரு தொகுத்து அப்படியே வந்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட உடல் அமைப்பே வந்து முழுக்க வந்து கேள்விகளால் வந்து ஆனது. நம்மளை சுற்றி வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதில் கிடைக்கிற அனுபவத்தில் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நமது உடல் அமைப்பு ஒரு கேள்விக்குறியை போலவே மாறிவிடுகிறது. அந்த அளவுக்கு நாம் கேள்விகளால் சூழல்பட்டவர்கள். கேள்விகளின் வழியாக வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடத்தை சுட்டி காட்டுகிறது இந்த கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முன்னரே வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா நமக்கு என்னென்னலாம் வந்து கேள்வி வந்துட்டு இருக்கோ அது மூலியமா சில அனுபவங்கள் கிடைக்குது. அது மூலியமா தான் நம்ம வாழ்க்கையை கற்றுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி தான் வந்து இந்த புத்தகமும் இருக்கும். நான் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு டைட்டில் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கப்புறம் அதை பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட அனுபவம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். ஒரு கேள்விக்குமே வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த புத்தகமே இருக்கும். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான இருக்கும். அதுவுமே அவங்க சொல்கிற கதையுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று எஸ் ராமகிருஷ்ணன் அவர் லைஃப்லேருந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறப்பே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று அதை பற்றி ஒரு முடிவில் வந்து அவ்வளோ அழகாக முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து அந்த அளவுக்கு நிறைந்த ஒரு புத்தகம் தான் இது ஒரு 100 பக்கங்கள் இருக்கும். ஒரு ₹100 இந்த புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து இதில் உள்ள கேள்விகளையுமே வந்து சும்மா நான் எடுத்து மட்டும் வச்சிருக்கேன். நான் அந்த கேள்விகளையுமே படிக்கிறேன். ஏன்னா நான் சும்மா எழுதி மட்டும் வச்சிருக்கேன். நான் அந்த கேள்விகளை படிக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஒரு 12 கேள்விகள் இருக்குது. இந்த 12 கேள்விகளில் 6 கேள்வியாச்சும் நம்ம வந்து தினையுமே நம்மளை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த கேள்வியுமே நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்வியை மட்டும் உள்ளதை வந்து நான் புக்கில் உள்ளதை சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் இது. நான் முதல் கேள்வியிலிருந்து அதாவது ஒரு பகுதியில் வந்து ஒரு டைட்டில் இருக்கும், அது கீழே ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால அதுவுமே அந்த ஒரு 11-12 டைட்டில் இருந்துச்சு. அது கீழே உள்ள கேள்விகளை படிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனாக வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். நான் கேள்வியை மட்டும் நான் படிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு இத்தனை கேள்விகளில் வந்து ஒரு பாதி கேள்வி வந்து நம்ம தினையுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் நம்மளை சுற்றி. ஸோ என்னன்னா ஏமாத்துறது தப்புன்னு ஏன் யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. இதுதான் முதல் கேள்வி. 2வது வந்து உதவின்னு கேட்டால் யாருப்பா இப்பெல்லாம் செய்கிறா. 3வது கேள்வி இவ்வளவு செய்கிறேன் ஆனாலும் என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க. 4வது கேள்வி என்ன எதுக்கு நீங்கள்லாம் படிக்க வச்சிங்க. 5வது கேள்வி உங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது. 6வது கேள்வி நினச்சி பேசினா எப்படி. 7வது கேள்வி என்ன ஊர்றா இது மனுஷன் வாழ்வானா. 8வது கேள்வி எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா அப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 9வது கேள்வி வாய் விட்டு எப்படி கேட்கறது. சில பேர்ட்டு அந்த வாய் விட்டு கேட்கலாமா இல்லை கேட்க வேணாமான்னு சொல்லிட்டு அந்த கேள்வியே இருக்கும்ல. இதை நம்ம கேட்டால் தப்பாக நினச்சிப்பாங்களோ. சின்னதாக ஒரு சாப்பாடு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு சட்னி கேட்குறப்ப கூட 2வது ரூபா கேட்கலாமா, கேட்டால் கொடுப்பாங்களா இல்லை என்னது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாய் விட்டு எப்படி கேட்கறது. அடுத்த கேள்வி வந்து உன்னால் ஒரு வேளை சாப்பாடு எனக்கு போட முடியுமா அப்படின்றது. அடுத்த கேள்வி வந்து வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி. இந்த கேள்வி வந்து யாரெல்லாம் படித்து முடிச்சாங்களோ வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சுற்றி இந்த கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் நம்மளே இந்த கேள்வி கேட்டிருக்கோம். அடுத்த கேள்வி வந்து நான் உண்மையிலே அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தே கேட்டுப்போம். உண்மையிலே நம்ம அழகா இருப்போமா, நம்மளை அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி தினையுமே வந்து கண்ணாடியை பார்க்குறப்ப கேட்குற கேள்வி இது. இதை வந்து நான் டைட்டில் மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் இது உள்ள வந்து இந்த புத்தகம் இதை பற்றி அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் அழகா இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி வந்து எனக்கு யார் இருக்கா அப்படின்றது. அதாவது வந்து எனக்கு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போ வரும்னா நமக்கு எப்போ வந்து நோய் வந்துச்சோ அப்போ தான் வந்து வருமாம். 10 வயசில் வர நோய்க்கும் 30 வயசில் உள்ள ஒரு காய்ச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க. 10 வயசில் ஒரு காய்ச்சல் வந்து அது எல்லாத்துக்கும் வர காய்ச்சல். ஆனால் 30 வயசில் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்போ நம்ம நிறைய கேள்வி யோசிப்போம். இது உண்மையிலே சாதாரண காய்ச்சையா, ஏன் நமக்கு மட்டும் வீட்டில் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட்றதா நம்மளும் சாப்பிட்றோம், இது சரியாகுமா, சரியாகலைன்னா என்ன பண்ணுறது, அந்த டைத்தில் வந்து யார் நம்மளை கவனிச்சுப்பா, எல்லாமே அவங்களா சாப்பிட்டுட்டு அவங்களா காஃபி குடிச்சிட்டு அவங்களா வெளியில் போயிட்டு வராங்களே, நம்ம மட்டும் படிக்க கிடக்குமே, அந்த டயர்டில் இருக்கமே 2 நாளாக
சரியாக சாப்பிட முடியலையே, அவங்க சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாத்துக்குமே கோவம் வரும். அப்போதைக்கு தான் வந்து நமக்கு யாராச்சும் நம்மளை ஒருத்தவங்க பார்த்துக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ தான் வந்து பணம் எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையான அன்பு அரவணைப்பு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்றது தோணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த ஒரு பகுதியை சொல்லியிருப்பாங்க. அந்த எனக்கு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் வந்து எதுக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்ற ஒரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி வந்து ஒரு ஆளால் வந்து எவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த இதுக்குமே சூப்பராக சொல்லிப்பாங்க. ஒரு ஆளால் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு அனுபவங்களை கொடுத்து ஒரே ஆள் தனியாக வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டில் உள்ளவங்கலாம் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ கேள்விகள் நிறைந்த புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம். சும்மா கேள்வி மட்டும் இருக்காது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு கதை இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களோட வாழ்க்கையத்தோட அனுபவத்தை வந்து ஒரு கதையை வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு முடிவு ஒன்று இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஒரு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைந்த புத்தகம் தான் இந்த புத்தகம். நான் இந்த கேள்வி படித்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் வந்து இருந்திருப்போம். ஸோ இந்த ஒரு பகுதியில் வந்து நான் ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நான் சும்மா அதோட ஜென்ரலாக உள்ளதை மட்டும் நான் படித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம். உடலுக்கு அப்பால்னு சொல்லிட்டு அது கீழே வந்து எனக்குன்னு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி இதில் இந்த புத்தகத்தில் வரும்னு அந்த இது கீழே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்து நான் சும்மா ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தோன்ற ஒரு இதுதான். வேறு எப்போதையும் விட நோய் இருக்கும்போதுதான் மனதில் அதிக கேள்விகள் பிறக்கின்றன. வீடு கற்றுத்தர மறந்ததை மருத்துவமனை படுக்கை கற்றுத்தந்து விடுகிறது. புத்தனுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததைப் போல பலருக்கும் வாழ்வின் அருமையும் யார் நமக்கு நெருக்கமானவர்கள், யார் நம்மை பயன்படுத்தி கொண்டவர்கள் என்றும் நோயிரும்போதுதான் தெரிய தொடங்குகிறது. உடல் குறித்து நமது கவனம் மிக அலட்சியமானது. அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு சைக்கிளுக்கு தரும் முக்கியத்துவத்தை விட நமது உடலுக்கு நாம் தருவதில்லை. இயல்பாக இருக்கும்போது உடலின் அற்புதம் நமக்கு புரிவதே இல்லை. வலியின் முன்னால் வயதோ பணமோ பேரோ புகழோ எதுவும் இருப்பதில்லை. வலி மனிதனை உண்மைக்கு மிக நெருக்கமாக்குகிறது. தன்னை பற்றி கொண்டு இருந்த அத்தனை பெருமிதங்களையும் ஒரே நிமிஷத்தில் கரைத்து அழித்து விடுகிறது. நோய் ஒரு வகையில் நம் உடலை மட்டுமல்ல ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. உடல் நோயுறும்போது மனதில் தோன்றும் முதல் கேள்வி எனக்குன்னு யார் இருக்கா என்பதுதான். மற்ற எல்லா நேரங்களையும் விட சக மனிதனின் நெருக்கமும் அன்பும் அரவணைப்பும் மிக தேவையாக உள்ள தருணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எந்த நேரங்களை விடவும் சக மனிதனின் நெருக்கமும் அன்பும் அரவணைப்பும் மிக தேவையாக உள்ள தருணம் அதுதான் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நோயில் இருக்கும் போது தான் வந்து இவ்வளோ அரவணைப்பும் அன்பும் வந்து சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு வந்து 10 வயசில் வர காட்சிக்கும் 30 வயசில் உள்ள காட்சிக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து அடுத்தடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த காய்ச்சல் சரியாக போகுமா, இது சரியாகட்டு என்ன பண்ணுறது, இப்போ யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா, வீட்டில் எல்லாம் நார்மலாக இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் கோவம் வருமா அந்த நோய் வந்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நமக்கு இப்போ யார் இருக்க போறா, நமக்கு யார் அரவணைப்பான்னு சொல்லி நம்ம மனசு வந்து ஏங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் கூட ஒரு நோய் வந்தால் கூட அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டு போவாங்க. இன்னொன்று வந்து ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் படுக்கிறப்ப கிடைக்கிற சப்போர்ட் வந்து பெண்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறதில்ல, அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மனைவியும் குழந்தைகளும் சகோதரர்களும் தான் படுக்கையில் கிடக்கும் போது இயல்பாக குளித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு காப்பி குடித்து தன் நாட்களை கழிக்கிறார்களே என்று ஆத்திரம் பொங்கி வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து அப்படியே படுத்து கிடப்போம். ஆனால் அவங்களாம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆத்திரம் வரும். இன்னொன்று என்னன்னா வந்து நம்மளுக்கு யாராச்சும் வந்தவங்க வந்து வருத்தப்பட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து யாரும் பார்த்து வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த உடலுக்கு அப்பால் அப்படின்றது கீழே வந்து எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து அந்த கேள்விக்கு கீழே வந்து வர்றது. நோயுறும்போது ஆணுக்கு கிடைக்கும் அன்பும் அக்கறையும் பெண்ணுக்கு கிடைப்பதே இல்லை. பெண் நோயுறும் குடும்பங்களில் அது தேவையற்ற ஒரு பிரச்சனை என்றே கருதப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு வந்து அந்த நோய் வரப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து குடும்பம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து நோய் வந்தால் வந்து அதை வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை, அது என்னடா அது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்றதையுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த நோய் வரப்போ தான் வந்து யார்கிட்ட வந்து நமக்கு உண்மையான அன்பு கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது உண்மையான அன்பா இல்லை ஃபேக்கான அன்பான்னு சொல்லிட்டு நமக்கு நோய் வரும்போது தான் வந்து கரெக்டான ஒரு மனுஷங்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து நான் சைதாப்பேட்டையில் தங்கியிருந்தப்ப இப்படி ஒருத்தர் வந்து நோயுற்று கிடந்தாரு, நான் போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி வந்து முடிப்பாங்க. உலகில் எந்த மனிதனும் தனியால் இல்லை, அவனது செய்கைகளும் வெறுப்பும் கோபமுமே அவனை தனிமைப்படுத்துகின்றன. வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல மனித உறவுகளையே. வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல மனித உறவுகளையேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நோய் வந்தால் வந்து எனக்குன்னு யார் இருக்கிற அப்படின்ற ஒரு கேள்விக்கில் வந்து இவ்வளோ இதை வந்து சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இந்த கேள்விக்குறி புத்தகம். ஸோ இதில் உள்ள இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் உள்ளது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால்
இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க. ஒரு 100 ரூபாய் புத்தகம். பட் இதில் உள்ள கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம தினையுமே வந்து நம்ம எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகள் தான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். அதுக்கான பதில்கள் இருக்கும். அதில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட வாழ்க்கை அனுபவத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த புத்தகத்துலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இன்னிலேருந்து நம்ம நாளைக்கு இன்னும் நம்ம பெட்டராக வந்து இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கேள்விகள் மூலயமா நம்ம என்னெல்லாம் வந்து இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த கேள்விகளை வந்து அடுத்த டைம் நம்ம கேட்காம இருக்கணும், நம்ம என்னென்னலாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து முழுக்க வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக் கொடுக்கும். இந்த புத்தகத்தில் வந்து முன்னுரையில் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து கேள்விகளால் தான் சூழப்பட்டிருக்கோம். அந்த கேள்விகள் மூலயமா வந்து நம்மளே நம்ம கேட்டுக்கிட்டு அதில் நிறைய வாழ்க்கையோட அனுபவங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து நிறையவே வந்து உங்களை பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கேள்விக்குறி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஒரு 100 ரூபாய் புத்தகம். தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. வாங்கி வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி வாங்கி படிங்க. நன்றி.